ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராகி லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கப் முளைக்கட்டின ராகி மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் வெல்லம், 1/4 கப் நிலக்கடலை, ஒரு 3 ஏலக்காய், அப்புறம் ஒரு 4-5 முந்திரி எடுத்துக்கணும். இப்போது 1 கப் ராகி மாவுக்கு நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு கரைச்சி அந்த தண்ணி வச்சு ராகி மாவை நல்லா புட்டுக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அது ரொம்ப கட்டியாயிரும். இந்த மாதிரி பக்குவத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை இட்லி பானையில் நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும், நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் 3 ஏலக்காய், எடுத்து வச்சுருந்த நிலக்கடலை, அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி, பாதாம் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் முந்திரி மட்டும்தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்சு எடுத்த ராகி மாவில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லம், அதுக்கப்புறம் நிலக்கடலை மிக்சர் நம்ம கொட்டி நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். சூடாக மாவு இருக்கும்போதே நீங்கள் வெல்லத்தை போடுங்க, அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் நெய்லாம் ஆட் பண்ணல. நீங்கள் கிஸ்மிஸ் கூட நீங்கள் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரி வெல்லத்தோடு சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் ஃப்ளேவருக்கு வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்றா இந்த மாதிரி ரவுண்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான லட்டு. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஈஸியாக நம்ம இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இதை 2 நாளைக்கு நம்ம ஏர்டைட் பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ணலாம். நல்லாவே இருக்கும், கெட்டு போகாது. ராகி லட்டு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என் பசங்களுக்கு இந்த லட்டு ரொம்ப பிடிக்கும். அவங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுற வீடியோ கிளிப்ஸும் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.